ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். இது வெரைட்டி ரைஸ், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வேக வச்ச முட்டையை அப்படியே ப்ளைனாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக மசாலா போட்டு தாளித்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம். முட்டை எல்லாத்தையும் இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு பல் பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததும் கருவேப்பிலையும் வெள்ளை பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வாசனை வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கிடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் எண்ணெயிலேயே நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது எண்ணெயிலேயே இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி வர அளவுக்கு பரட்டி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த சமயத்தில் தேவைப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். காய் கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத சமயத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இதோட மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதா இருந்தால் நம்ம இதில் தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை. இதில் நம்ம தக்காளியும் சேர்க்கல. அதனால இது ரொம்ப நேரம் வரைக்கும் கெடாது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.